ஒரு ஆள் வசந்ததுக்கப்புறம் அவன்கிட்ட என்ன தவறு இருக்குன்றத நோட் பண்ணுறதுக்கு பல பேர் அப்படி சுற்றிட்டே இருப்பாங்க. என்ன ஏதாவது ஒன்று பிடிச்சது ஆள் மடக்கணுண்டா, ஏன் அவன் தூக்கி கொடுக்கலாம் நல்லா. சமீபத்தில் ஒரு இடத்துல வந்து இப்போ ப்ரெஸ்ஸில் நான் திட்டேன், அதை போட்டு பெருசாக பண்ணிட்டீங்களே, அது என்ன நடந்ததுன்னு போட்டிருக்கணும் இல்லையா நீங்கள். அது மாதிரி எங்களை நல்லா வளர்த்து விடுறதுக்கு நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கணும். வேறு ஒன்றும் நான் சொல்கிறதுக்கு இல்லை. அவங்க நல்லவங்கப்பா. ஏதோ இது நடந்த ஏதோ ஆத்திரத்தில் பண்ணிட்டு சிவகுமார் சார் மைக்கை தள்ளி விட்டார், ஃபோனை தள்ளி விட்டார். அதுக்கு யாராவது எதாவது பண்ணிங்களா? ஒருத்தரும் ஒன்றும் பண்ணல. நாம சத்தம் போட்டு போட்டு அவர் பின்னால் நின்றுட்டு அவர் கேமராவை இப்படி பார்த்து, நம்ம இங்கே கேமரா பார்த்து பேசிட்டு இருக்கோம், அவரை என்ன பார்க்குறதில்ல, பக்கத்தில் நின்றுட்டு அப்படி நம்ம பார்க்குறோம். நிறைய பேர் பார்க்குறோம். பார்க்கும்போது நீங்களே பார்ப்பீங்க, அவங்க பேசுகிறவங்கள பார்க்க மாட்டாங்க. அங்கே கேமரா பார்த்து அப்படி, ஏன்னா அவங்க வீட்டுக்கு நியூஸ் சொல்கிறாங்களாம், பார்த்தியா நிற்கிறேன் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி. அதனால் நீங்கள் ஃப்ரேமில் பார்த்து நீங்கள் சொல்லணும். இவ்வளோ ப்ரெஷர் இருக்கிறீங்க, உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பேட்டிக்கு டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இப்போ அட்மாஸ்ஃபியரில் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, சார் தயவுசெய்து அவரை அனுப்புங்க சார், நீங்கள் இந்த பக்கம் வந்துருங்க சார், தனியாக எடுத்துக்கலாம். நீங்கள் எதுக்கு பின்னால் கூட்டம் உங்களுக்கு? அவருடைய பேட்டி பேச்சு தான் உங்களுக்கு முக்கியம். அதனால் அப்படி மாறினீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ப்ரெஸ்ஸுக்கு நான் சொல்லிக் கொடுறது அதுதான். அதனால தான் அது ஒரு 200 பேர் 300 பேர் செல்ஃபி எடுத்துகிட்டே இருக்காங்க சார். அதில் அழுத்து போய் வெளியே வந்தோன்னே கேமரா வச்சுட்டு, சார் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா, அவன் பக்கத்தில் கூட்டத்தை விளக்கிட்டு வந்து நின்றுட்டு அப்படின்றாங்க. இது கஷ்டமாக இருக்குது. இப்படி திரும்பி பார்த்தா வாயா வந்து பேசியான்னு சொல்ல காரணம் அதுதான். அதுதான் நடந்தது. அதை பெருசாக போட்டு என்னை வந்து ஒரு மோசமான ஆளாக ஆக்கி டெக்கில் சார் நீங்கள்ல